கேமரா எங்க எங்க என்ன தவிர கேமரா எங்கெங்க போகுது பாத்தீங்களா? நான் நினைச்சுன்னு இருக்கீங்க நீங்க, எனக்கு தெரியல சார். அதான் எல்இடியில என்ட்ரி பிளான் பண்ணிருக்கோம்ல, அப்புறம் ஏன் ஹோம்ஒர்க் எழுதாத குழந்தை மாதிரி இப்படி பம்மிக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா உட்காந்துருக்கீங்க? எந்திரிச்சு சென்டர் ஸ்டேஜுக்கு வாங்க சார். எப்போ எல்இடி ஓப்பன் ஆகும், மியூசிக் பிளே ஆகும், டான்ஸஸ் ஆடுவாங்க, நான் உள்ள இருந்து வருவேன். அது யூஸ்வல் தானே, அதான் டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு. சரி வாங்க. பெரிய பாஸ் 4 பிரபலங்கள் 100 நாட்கள் 30 கேமரா ஒரே வீட்டில் ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஐ வில் பி வாட்சிங். வாங்க பெரிய பாஸ் கிட்ட பார்க்க போலாம். இதுதான் பெட்ரூம். இங்க படுத்துக்கலாம். என்னடா ஒரே ஒரு பெட் இருக்கான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதுதான் கிச்சன், எங்க சமைச்சுக்கலாம். அடுத்து அதுதான் டாய்லெட், அங்க சாப்பிட்டுட்டு வரலாம், இல்லை அங்க ஒருத்தர் கூட சாப்பிட போகலாம். அது அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்து இருக்கு. அடுத்த ரூம் போலாம். இதுதான் கன்ஃபெக்ஷன் ரூம். இங்கதான் பெரிய பாஸ் கூப்பிட்டு உங்களுக்கு டாஸ்க் எல்லாம் சொல்லுவாரு. யாரும் பயப்பட வேண்டாம், வாங்க போலாம். பெரிய பாஸ் வீட்டை பார்த்தாடுச்சு. அடுத்து நம்மளுக்கு ஷோ வர போற 4 பிரபலங்கள் யாருன்னு பார்க்கலாம், வாங்க. நான் யாரும் என் காரணம் என்னாச்சு? ஐயோ, யாரும் கிடைக்கல சார். இனிமே நான் தான் போய் தெரு தெருவா பிடிக்கணும். என்ன நீங்க நாய் பிடிக்க போற மாதிரி சொல்றீங்க? சரி பரவாயில்ல, நானும் வரேன். யாருமே ரோட்ல இல்லையா? ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா? காக்காவோ கருப்பு, காக்காவோ கருப்பு, நீ என்கிட்ட காட்டாத வெறுப்பு. நீ மட்டும் ஓகே சொன்னா நம்ம காலடி செருப்பு கிக்கி, நம்ம காலடி செருப்பு. அருமையான கவிதை சொன்னீங்க. உங்க பேரு? கவிஞர் அநேகன். யாருன்னு ஞாபகம் இல்லையா? இப்ப தெரியும் பாருங்க. அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு? நான் இப்பவே உங்களை பார்க்கணுமா? எங்கம்மா இருக்கீங்க? சீக்கிரமா வாங்கம்மா. ஓ அவரா நீங்க? உங்களுக்கு ஏதாவது இப்ப வேலை இருக்கா? அது சும்மா வெட்டியா தான் இருக்கேன். அப்ப நீங்க எங்க ஷோவோட முதல் கண்டஸ்டன்ட். 100 நாட்கள் 30 கேமரா ஒரே வீட்டில் ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஐ வில் பி வாட்சிங். நம்ம ஷோக்கு இன்னும் 3 பேர் வேணும். ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க. கண்ணம்மா கண்ணம்மா காசு இருந்தா போடுங்கம்மா. கண்ணம்மா கண்ணம்மா காசு இருந்தா போடுங்கம்மா. கலாசலா கலசலா திங்க இருக்கா பலாசலா. கலாசலா கலசலா திங்க இருக்கா பலாசலா. என்னம்மா கூவுது இந்த பொண்ணு? என்னம்மா போராட்டமா? என்னது போராட்ட பொழுதா? சார் ஸ்டைலா பிச்சை எடுத்துட்டு இருக்கு சார், நல்லா கவனிச்சு கேளுங்க. கண்ணம்மா கண்ணம்மா காசு இருந்தா போடுங்கம்மா. கண்ணம்மா கண்ணம்மா காசு இருந்தா போடுங்கம்மா. அட ஆமா, நான் என்னமோ நாட்டுக்காக போராடுதான் நினைச்சிட்டேன். உங்க பேரு? ஜோலி சார். ஜோலே. உங்களுக்கு ஏதாவது இப்ப இருக்கா ஜோலே? இல்ல சார், அடுத்த போராட்டம் ஆரம்பிக்கிறது வரைக்கும் நான் வெட்டியா தான் இருக்கேன். எஸ், அப்ப நீங்க தான் எங்க ஷோவோட 2வது கண்டஸ்டன்ட்ஸ். 100 நாட்கள் 30 கேமரா ஒரே வீட்டில் ஓடவும் முடியாது, உட்காரவும் முடியாது. ஐ வில் பி வாட்சிங். நம்ம ஷோக்கு 2 பேர் தான் தேவையா? டங்கா டுங்கா தவிட்டுக்காரி மங்கா சுங்கா மவுசுக்காரி. டங்கா டுங்கா தவிட்டுக்காரி மங்கா சுங்கா மவுசுக்காரி. மதுரேட்டா ஓடு புள்ளியே மைப்ப கொஞ்சம் கரடி புள்ளியே. மதுரேட்டா ஓடு புள்ளியே மைப்ப கொஞ்சம் கரடி புள்ளியே. நான் போய் படுகிறாரு.
ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். சார் எந்திரிங்க சார். நான் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க நீங்க, எந்திரிங்க சார். அண்ணி என்னண்ணே உங்களுக்கு பிரச்சனை? நானே என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி படுத்துட்டு இருக்கேன், நீங்க வேற எழுப்பிட்டீங்கண்ணே. சந்தோஷமா? சார் ஏன் சார் பொண்டாட்டிக்கு பயந்து இந்த அரச மரத்தடியில வந்து படுத்திருக்கீங்க? நம்ம பெரிய பாஸ் வீட்டுக்கு வாங்க, ஏசி எல்லாம் போட்டு விடுவாம சும்மா குண்டு குண்டு தூங்கலாம். அப்படியா அண்ணி? என் பொண்டாட்டிக்கிட்ட தப்பிச்சா போதுனே, நான் வரேன். கவலைப்படாதீங்க. 100 நாட்கள் 30 கேமரா ஒரே வீட்டு, ஓடவும் முடியாது உட்காரவும் முடியாது. என்னது உட்கார முடியாதா? அப்ப இந்த பாத்ரூம்ல எப்படி போவாங்க? அதுக்கு மட்டும் உட்காந்துங்களா நீங்க? எவ்வளவு வாரி போடுங்கடா. ஓகே, நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒருத்தர் தான் தேவைப்படுது. ஒரு குரல் கேட்குது பெண்ணே, உயிர் விடும் முன்னே உந்தன் காதில் கேட்டிடுமா கேட்டிடுமா? ஒரு அலை அடிக்குது பெண்ணே, கரை தொடும் முன்னே உந்தன் கைகள் தீண்டிடுமா தீண்டிடுமா? பெரிய பாஸ் அங்க பாருங்க, ஒருத்தன் தனியா பேசிட்டு இருக்கான், அவனை கூப்பிடுங்க. ஐயா தம்பி, பெரிய பாஸ் வீட்டுக்கு வாங்க. 100 நாட்கள் 30 கேமரா ஒரே வீட்டில், ஓடவும் முடியாது உட்காரவும் முடியாது. ஐ வில் பி வாட்சிங். வாங்க போலாம். போங்க சார், நானே என் வீட்டு அரச மறந்துட்டு சுத்திட்டு இருக்கேன். பெரிய பாஸ் வீட்டுக்கு வரணுமா? என்னால வர முடியாது. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, வந்துதான் ஆகணும். வாங்க சார் விடுங்க சார், ப்ளீஸ் சார். அதான் நீங்க வரணும். சார் விட்டுருங்க சார், எங்க அம்மா திட்டுவாங்க சார், ப்ளீஸ் சார். நம்மளுக்கு 4 பேர் கிடைச்சிட்டாங்க. வாங்க நம்ம ஷோக்குள்ள போலாம். உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன சர்ப்ரைஸ். நம்ம ஷோல 4 பேர்ல 5 பேர். யா சாமி ஊசிமை வாங்கிக்கோங்க, காலைல இருந்து சாப்பிடல சாமி. கவலைப்படாத, உனக்கு நான் பிரியாணியா போட சொல்றேன். பெரிய பாஸ் வீட்டுக்கு வரையா, ஆனா 100 நாள் உள்ள இருக்கணும். சாமியோ சோறு போடுன்னு சொல்லு, நான் ஐஸ் முழுக்க இங்க இருக்கேன். அப்ப வாங்க நம்ம ஷோக்கு போலாம். சார் நான் வீட்டுக்கு போறேன் சார். முதல்ல உன்னை பிடிச்சி தூக்கி தள்ளுங்கடா, போங்கடா. நான் உங்களுக்கு ஷோவோட ரூல்ஸ் சொல்லிடுறேன். நீங்க 100 நாள் உள்ள இருப்பீங்க, 100 நாள் வெளியே உலகமே தெரியாது. நீங்க செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமான கண்டிஷன், நீங்க ஆங்கிலத்துல பேசவே கூடாது, தமிழ்ல மட்டும்தான் பேசணும். ஏனுங்கய்யா, இந்த பெரிய பாசுங்க டைட்டில் சங்க தமிழ் தானையா? இப்படி அடங்குமானகான கேள்வி கேட்டா உங்களை எலிமினேட் பண்ணிடுவோம். ஒழுங்கா ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்தது மட்டும் பேசணும், புரிஞ்சுதா? நீங்க 100 நாள் உள்ள எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நாங்க சொன்னது மட்டும் தான் பேசணும். 30 கேமரா இருக்கு, we will be watching. யா வாங்க போலாம். வாங்க, என்ன பண்ணும்? என்ன நீ என்னோட மோசமா இருக்க? நானா அது பொண்ணுங்களுக்கு தான் முத்தம் கொடுப்பேன், நீ போய் எனக்கு கொடுக்குறியா? சீ போயா, போயா. போயா. சோறு சோறு, சாமி சோறு போடுது. சாமியோ எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரே ஒரு பலாப்பழமும் ஒரே ஒரு கருப்பட்டியும் கொடுங்க ப்ளீஸ் சாமியோ. உங்ககிட்ட தான் நிறைய சோறு இருக்குல்ல, அதுல கொஞ்சம் சோறு தாங்க சாமியோ, ப்ளீஸ் சாமியோ. ஏமா நீ இந்த ஷோவுல கலந்துக்க வந்தியா இல்ல ஓசில சோறு திங்க வந்தியா? போமா உள்ள. எக்ஸ்கூஸ் மீ, அனைவரும் அந்த சோஃபாவில் வந்து உட்காருங்க. அடிச்சுக்காம உட்காருங்க. என்ன நீங்க இப்போ உங்கள ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க. யா அவர் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். முதல்ல ஒவ்வொருத்தங்களா போய் உங்க ஓட்டை யாருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கான ரீசனையும் சொல்லுங்க. ஆமா, பெரிய இடைத்தேர்தல் ஏண்டா இருக்கிறது 5 பேர் தான்டா, இது
என்னங்கடா ஓட்டு? சரி கழுத, நீ ஏன் தலைவரா இருந்துக்கோ. ஏன்னா நீ தான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவ. சரி பாஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன தலைவனாக்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி. நான் ஒரு நல்ல முறையில் இதை வழிநடத்துவேன் என்று நம்புகிறேன். ஆமா, இவரு பெரிய ஐநா சபை லீடரு, எங்க எல்லாரையும் வழிநடத்த போறாரு. யோ, நீ முதல்ல ஒழுங்கா நடையா. முதல் நாள் இரவு 9 மணி. என்ன சாமியோ, ஒரு பெட்டு தான் இருக்கு. நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி கழுத, நானும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. யூ ஷட் அப். என்னம்மா செட்டப்? என்ன செட்டப்? உனக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியுமா? உங்களுக்கும் தெரியுமா? இல்லம்மா, அந்த கருமம் எனக்கு தெரியாதுமா. சரி, நான் கீழியா படுத்துக்கிறேன். யோ ஆயா. முதல் நாள் இரவு 11 மணி. பெரிய பாஸ், நான் யார் கூடயாவது பேசணும். ப்ளீஸ், யாராவது என் கூட பேச சொல்லுங்களேன். பெரிய பாஸ் வீட்டில் 2ஆம் நாள் காலை 9 மணி. என்னையா சோழி மட்டும் தூங்கிட்டு இருக்கா? ஜோலி எந்திரி. நீ தூங்குறனாலதான் கழுதைய கத்துது. ஓ கழுதையா? நான் கூட நீங்க கோட்டை வீணும் நினைச்சேன். ஓகே, எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. போயா தந்தையா. யோ, யாரையாவது உள்ள போயிருக்கு. சீக்கிரம் வாங்கயா, என்னால முடியல. வாச்சாமியா, சீக்கிரம் வாச்சாமியா. வயிற்றுக்குள்ள சத்தம் கேக்குது சாமியா. எவ்வளவு நேரையா வெளியில போறதுக்கு சுரங்கமா வெட்டுற? சாரி, நைட்டெல்லாம் தூங்கல, அதான் போய் தூங்கிட்டேன். ஏடா, அது என்ன 5 ஷோட்டர் ரூமாடா? அங்க போய் தூங்க போலாங்க. தலைவர், நான் சொல்றேன், நான் தான் முதல்ல போவேன். ஏன்னா திங்கும் போதும் தூங்கும் போதும் நானும் லீடரு, இதுக்கெல்லாம் கிடையாதுடா. அனைவரும் லிவிங் ரூம்ல இருக்க சோஃபாவுக்கு வரவும். அட பாவிகளா, இப்பதான் நானே உள்ள போனேன், அதுக்குள்ள கூப்பிட்டீங்களாடா? அக்கா கூட போக முடியல. ஜோலை, கன்ஃபஷன் ரூமுக்கு வாங்க. ஜோலை, உங்களுக்கு முன்னாடி இருக்க ஃபைல் எடுத்து படிங்க. நான் சாப்பிட்டதை யாருக்கும் சொல்லாதே. அத போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வாங்க, போங்க. ஓகே பெரியப்பா. ஏமா ஜூலி, அதுல என்ன எழுதிருக்கு? நான் சாப்பிட்டதை யாருக்கும் சொல்லாதே. ஓ, நீ சாப்பிட்டியா? பெரிய பாசனி, என்னனே இது கொடுமை? எங்களுக்குலாம் கொடுக்காம அவ மட்டும் சாப்பிட்டு இருக்கா. சரி ஜூலி, நீ என்ன சாப்பிட்ட? நான் எங்க சாப்பிட்டேன்? சாப்பிட்டதை யாருக்கும் சொல்லாதேன்னு எழுதிருக்கு. அதான் சாமியோ, நீ என்ன சாப்பிட்ட சாமியோ? ஐயோ, நான் சாப்பிடல, சாப்பிட்டதை யாருக்கும் சொல்லாதேன்னு எழுதிருக்கு. ஏண்டி, நீ சாப்பிட்டவும் இல்லாம சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டியா? பஞ்சாப் பருப்பு, நீங்கள் செய்வது தவறு. யாரையும் அடிக்க கூடாது, புரிந்ததா? சாரி பெரிய பாசனி. சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க போங்க. பெரிய பாசனே, எல்லாரும் என்னையே டார்கெட் பண்றாங்க. நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு பொறாமைப்படுறாங்க. ஜெயிச்சிருவேனோட பயம்.
நீங்க போமா உனக்கு போய் அட்வைஸ் பண்ண மாதிரி கண்ணம் பழுத்துருச்சு. இரண்டாம் நாள் மாலை 5 மணி. தலைவன் சாமி இங்க பாருங்க, யாரோ பாத்ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணாம இருக்காங்க. வாங்க சாமி நான் சொல்லி தரேன். பிரஷ் பல் தேய்க்கிற பிரஷ் எடுத்து போய் கழுவு. நம்பர் 1 போயிட்டா இப்படி தேய்க்கணும். நம்பர் 2 போயிட்டா இப்படி தேய்க்கணும். அடி பாவி மவளே, நாளைக்கு நான் இதை வச்சு தாண்டி பல்லு தேய்க்கணும். அடி பாப்பனா, அதுக்கு நான் ஹேம் பிரஷ் தரேன். என்னது வாம் பிரஷா? வேணாம் வேணாம், நான் இதுலயே வளர்க்கிறேன். பெரிய பாஸ், நான் வீட்டுக்கு போன பெரிய பாஸ். நீ ஏன் வீட்டுக்கு போக நினைக்கிற? ஏன்? எனக்காக இரு. இங்க உள்ள வரும்போது எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டாங்க, ஆனா என்ன கட்டி பிடிக்க ஆளே இல்ல. ஆமா, இவங்க போருக்கு போறாங்க, எல்லாரும் கட்டி பிடிச்சி வழி அனுப்ப போய் வேலைய பாப்பியா? அநேகன் கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கொஞ்சம் வாங்க. ஃபாஸ்டா வாங்க. ஓகே பெரிய பாஸ், எல்லாரும் வாங்க. இன்னைக்கு எல்லாரும் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். முதல்ல பருப்பு நீங்க பாடுங்க. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, ஒன்ன விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் ஒன்ன, கண்ணாம்பூச்சிய பானி வெல்ல தாயே உயிர் பிறந்தா. யோ என்ன பாட சொன்னா என்ன பாடுறீங்க? அண்ணே தாய்னா அம்மா தானே, அதான் இந்த பாட்டு பாடுறேன். நீங்க தப்பா பாடிட்டீங்க, போய் முட்டி போடுங்க. போயா என் பீன்ஸே, நான் சட்டியா போட மாட்டேன், இவருக்கு முட்டி போடணுமாங்க. தலைவர் சொன்னா கேட்கணும். ஜோலி நீங்க வந்து பாடுங்க. நீராறும் கடலை விட்ட சின்ன பையன் பீச்சுக்கு போய் பிச்சை எடுக்கிறானே. ஒரு தமிழ் தாய் வாழ்த்த ஒழுங்கா பாட தெரியல, நீலாம் ஒரு தமிழ் பொண்ணா? தூ வாத்தியாரையா, நீங்க தமிழ் வாத்தியம் தானையா, நீங்க பாடுங்க. அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நான் இப்பவே உங்களை பார்க்கணும்மா. அங்கம்மா இருக்கீங்க, சீக்கிரமா வாங்கம்மா. ஏண்டா இது தமிழ் தாய் வாழ்த்தாடா, நீ எல்லாம் எங்களுக்கு சொல்லி தர வந்துட்ட. டீம் அனைவரும் சோஃபாவில் போய் உட்காரவும். உங்களுக்கெல்லாம் அவார்டு தர போறோம், போங்க. மூன்றாம் நாள் காலை 11 மணி. அநேகன் நீங்க தான் அவார்டு கொடுக்க போறீங்க, போங்க. பெரிய பாஸ் எனக்கு தெரியும். யா, நம்ம பெரிய பாஸ் குடும்பத்துல முதல் அவார்ட் நான் பமிதாவுக்கு கொடுக்கிறேன். எங்க எங்க எங்க? அங்க வா, அங்க. யா. நீ நல்லா நல்லா இருக்கும் கலப்பு. ஹை பெஸ்ட் ஆயமா அவார்ட் அப்படின்னா நான் நல்லா ஆய வேலை பண்ணியிருக்கேன்னு எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் யூ மச்சான். நன்றி நன்றி பவிதா. ஐயோ பாத்ரூம் கழுவண்டுக்கெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க. அதையும் பல்ல இழிச்சிட்டு வாங்கிட்டு வருது பாரு. நெக்ஸ்ட் தி தீனி பண்ணாரம் அவார்ட் கோஸ் டு உங்களுக்கு யாருன்னு தெரியும்? ஜாலி. என்னங்க கலப்பு நல்லா தேங்க் யூ கண்ணம்மா கண்ணம்மா. இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு அவருக்கு அவார்டா கொடுத்திருக்காது. இந்த அவார்ட் வாங்கினல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இது எனக்கான அவார்டு இல்ல, இது உங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன். ஆமா, ஆஸ்கர் அவார்டு திரும்பி கொடுத்துட்டு போறா, அதுக்கு இவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. போங்கடா நீங்களும் உங்க அவார்டும். அடுத்த டாஸ்க், அனைவரும் டான்ஸ் ஆட வேண்டும். யா, பருப்பு அண்ட் ஜூலி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆடுங்க. மாமா
സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരം നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. കയ്യിൽ കയ്യും വച്ച് കണ്ണിൽ കണ്ണും വച്ച് നെഞ്ചിൻ മന്ത്രം കൊണ്ട് ചേരുന്ന നേരം സുന്ദരി. ஏய் நேத்தெல்லாம் என் கூட பேசிட்டு இப்ப போய் அந்த ஆளுக்கு ஆடுனா என்னடி அர்த்தம்? இந்த மூஞ்சிய பார்க்க சகிக்கலான்னு அர்த்தம். பஞ்சாபரப்பை கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க. அண்ணே எது வந்தா சீக்கிரம் சொல்லுங்க, நிறைய சோலி இருக்கு எனக்கு. பஞ்சாபரப்பை நீங்க எலிமினேஷன் பண்ண நாமினேட் பண்ற முதல் யார்? அண்ணே இந்த நாமினேஷன் என்னனே? அது வந்து எங்களை எல்லாரும் தமிழ்ல பேச சொல்லிட்டு அப்புறம் நீங்க என்ன வெண்ணைக்குன்னு இங்கிலீஷ் பேசுறீங்க? போலாம் போங்க. அடுத்து மமிதா கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வாங்க. யா கடவுளே. மமிதா நீங்க எலிமினேஷன் பண்ண நாமினேட் பண்ற முதல் யார்? ஜோலி சார். அவ ஓவரா வாய் பேசுறா சார். இங்க வந்தும் போராட்டத்துல கதற மாதிரியே கதறா. எனக்கு வர கோவத்துக்கு அவ வாய் உடைக்கணும் போல தோணுச்சு சார். வெரி குட். சொல்லாதீங்க, செஞ்சிருங்க. நீங்க போலாம். தேங்க்யூ தெரியுமா? ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம பெரிய பாஸ் வீட்டை விட்டு வெளியே போவது யாருன்னா யா ஐ அம் டெல்லிங். அது யாருன்னா தட் இஸ் பெரிய பாஸ். என்னாச்சு? ஐயோ கரண்ட் பில் கட்ட மாட்டேன், அதான் ஈபி காரன் ஃபியூஸ் பிடிக்கிட்டு போயிட்டான். நீங்களாம் அமைதியா இருங்க, பயப்பட வேணாம். பெரியண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே. ஐயோ செட்டுக்கு வாடகை கொடுக்கலான்னு ஓனரு அடியாக்களோட வரேன், எல்லாரும் ஓடிடுங்க. யா எங்க சாமி ஓடுறது? அதான் எல்லா கதவும் பூட்டி இருக்கே சாமி. ஏயா உங்களை நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்யா. அமைதியா இருங்க. தலைவன் நான் சொல்றதை கேளுங்க. என்னது தலைவனா? யோ செட்டை விட்டே ஓட சொல்றாங்க. இங்க எதுல நீ தலைவனா? அடிங்கடா அவனை. 100 நாள் நடக்க வேண்டிய ஷோ 3 நாள்ல முடிஞ்சிருச்சு. கவலைப்படாதீங்க, அடுத்த சீசன்ல இதே கண்டஸ்டன்ஸோட இன்னும் அடிதடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் நைட் ஃப்ரம் பெரிய பாஸ். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் ஏத்தி விடுமா. என்னது அடுத்த சீசனா?